Happy evening, friends. 6th standard English, term 3 model questions. So, what am I going to tell in today's class? In today's class, we are going to discuss the questions which is asked in our term 3 examination. These two questions are asked, and we'll see what kind of questions they have asked until now and what answers can we give for them. என்ன கேள்விகள் வந்து இந்த ரெண்டு பிரிவுலையும் கேட்பா. And ஒன்று வந்து choose the correct question word. அதாவது what, when, why, who, where, how, when இது போன்ற கேள்வி வார்த்தைகள். Sentence would have been given, but the question word space would be given as a blank. You need to fill in with the correct question word. சரியான கேள்வி வார்த்தையை வந்து நிரப்ப வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வியாக இருக்கும். இன்னொன்னு சரியான plural form of noun வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். Okay. You need to choose the correct plural form of noun. So both of them carry 5 marks each. 5 questions, 5 marks. So 10 mark. How we are going to answer? We'll see now. Yes. Choose the correct plural form of noun வரப்போகுது. Noun னா என்ன? ஒரு நபர், நபரினுடைய பெயர் அல்லது இடம், பொருள், பட்சி, விலங்குகள் இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அத நவுன்னு சொல்லுவோம் கொடுக்கப்பட்ட வாக்கியத்துல. அந்த நவுன்னா என்னன்னு தெரியும் மேம். அதுக்கு ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் நவுன் நம்ம எப்படி எழுதலாம்? இத்தனை இந்த டேபிள் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த டேபிள நம்ம கவனமா பார்த்தோம்னா, ஒரு நவுன் ஆனது முடிகிற எழுத்து அல்லது இப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் பன்மை வார்த்தையாக நாம் எழுதும் பொழுது என்னவாக அது மாறிவிடும் என்பதை பார்க்கலாம். சில இடங்களில் நாம் பார்ப்பது ஒரு வவலை தொடர்ந்து வை என்று முடிந்திருந்தால் பன்மை வார்த்தையானது எஸ்ஸில் முடியும். அதுவே வவல் தொடர்ந்து ஓ என்று முடிந்திருந்தால் எஸ் என்ற எழுத்து சேர்க்கப்பட்டிருக்கும். வார்த்தை இறுதியானது கான்சனன்ட். கான்சனன்ட்னா என்ன? ஏஇஐஓயு தவிர இருக்கிற மீதம் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் கான்சனன்ட் ஆங்கிலத்தில். 5 வவல்கள் உள்ளன. மீதமுள்ள எழுத்துக்கள் 21. 21 கான்சனன்ட்கள். அந்த 21 கான்சனன்ட்ல ஏதாவது ஒரு எழுத்தும் பிறகு வை என்ற எழுத்தானது பின்தொடர்ந்திருந்தால் நாம் ஐஇஎஸ் என்ற எழுத்துக்களை சேர்த்தோம் என்றால் பன்மை வார்த்தையாக அது மாறிவிடும். இதுவே ஒரு வவல் பின்தொடர்ந்து ஓ எஸ் என்ற எழுத்து சேர்த்தால் போதும். எப்படி வவல் பிளஸ் வையோ அதே மாதிரி ஒரு வவல் பிளஸ் ஓ. டே, டேஸ். இப்போ நான் எப்படி சொன்னேன், என்ஸ் வித் வவல் பிளஸ் ஒய்னா டேங்கிற வார்த்தையில ஒரு டுடே இஸ் வெட்னஸ்டே, டுடே இஸ் வென்ஸ்டே, டுடே இன்றைக்கு புதன்கிழமை. வாரத்தில் 7 நாட்கள் உள்ளனர். 7 நாட்கள். டே நாள், நாட்கள் 7 நாட்கள். ஸோ அது வந்து பன்மை வார்த்தை. நாட்கள்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் நாம் டேஸ் என்று சொல்வோம். அதுதான் பன்மை வார்த்தை. நாம் இங்கு என்ன பார்க்கிறோம் என்றால், வார்த்தையானது வையில் முடிவடைந்திருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக எழுதக்கூடிய எழுத்தானது ஒரு வவல் லெட்டராக உள்ளது. ஏஇஐஓயுலாம் வவல் லெட்டர்ஸ்னு சொன்னோமா? ஸோ வைக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து என்ன? ஏ. கீழ இருக்கிற வார்த்தையில வை வந்து எண்டிங் லெட்டர். அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எழுத்து இ. அகைன் இட் இஸ் அ வவல். பாய் என்ற வார்த்தையில் வை என்ற எழுத்தில் முடிகிறது. அதற்கு முன்பாக ஓ என்ற வவல் எழுத்து எழுதப்பட்டுள்ளது. ஸோ நாம் என்ன பார்க்கிறோம்? வவல், வவலை தொடர்ந்து வை எழுத்து எழுதப்பட்டால் பன்மை வார்த்தை எழுதும்போது எஸ் என்ற எழுத்தை கூட சேர்க்கிறோம். டே, டேஸ், கீ, கீஸ், பாய்ஸ், கைஸ், கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் என்ற வார்த்தை இந்த இடத்தில் வருமா? வராது. ஏன்? வையிலேயே முடியலையே மேம். கரெக்டா? நீங்கள் கவனிக்கிறீர்களா என்பதற்காக நான் இந்த கேள்வியை கேட்டேன். அடுத்ததாக முடிவில் கான்சனன்ட்
கான்சனன்ட்டை தொடர்ந்து வை. இப்படி இருந்தால் IES என்ற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். சிட்டீஸ், பேபீஸ், ஸ்டோரீஸ், கதைகள், பார்ட்டிகள், பார்ட்டீஸ், கண்ட்ரீஸ், நாடுகள். It is ending with Y, but it is prefixed with the consonant letter. So I will make it as a plural by adding IES. So you can make note of these regular nouns. Regular nouns na என்ன, irregular noun na என்ன மேம்? இங்க ஒரு irregular nounங்கிறது பார்த்தோமே. அதாவது இந்த S என்ற எழுத்துக்களோ IES என்ற எழுத்துக்களோ எதுவும் ES இது போன்ற எழுத்துக்கள் சேர்க்கப்படாமல் மொத்தமாக வேற ஒரு வார்த்தை போல் அது காமிக்கப்படும். அதாவது ப்ளூரலில் மேன், மென், விமென், விமென், சைல்டு ஒரு குழந்தை. ஹி ஹாஸ் ஒன் சைல்டு ஒரு குழந்தை அவனிடம் இருக்கிறது. அவனுக்கு பல குழந்தைகள் உள்ளனர். அவனுக்கு 5 குழந்தைகள் உள்ளனர். 5 குழந்தைகள். ஹி ஹாஸ் 5 சைல்ட்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஹி ஹாஸ் 5 சில்ட்ரன். ஸோ தீஸ் ஆர் ஆல் சைல்ட், சில்ட்ரன். இந்த வார்த்தையே வேற, மொத்தமாவே வேறவா தெரியுது இல்லையா? நம்ம எஸ்ஓ, இஎஸ்ஓ இது போன்ற எழுத்துக்கள் சேர்க்கல. ஸோ அதனால இதை இர்ரெகுலர் நவுன் அப்படின்னு சொல்றோம். மவுஸ், மைஸ், டூத், டீத் பற்கள். பல்லுனா டூத், பற்கள் நிறைய பல், பற்கள் டீத். மவுஸ், மைஸ், பர்சன், பீப்பிள். சொல்ற விதம் வந்து முற்றிலுமா மாறுபட்டிருக்குன்னு இந்த உதாரணங்கள் இர்ரெகுலர் நவுன்ல பார்த்தோம். சில நவுன், சில பெயர் சொல்கள்ல என்ன ஆகும், ஒருமை வார்த்தையாக இருந்தாலும் ஒன்றுதான், பன்மை வார்த்தையாக எழுதும்பொழுதும் ஒண்ணாகவே இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஷீப் அப்படின்னா சிங்குலர்லயும் ஷீப், ப்ளூரல்லயும் அது ஷீப் தான். டியர், டியர். ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர். டோன்ட் டெல் இட் ஆஸ் ஃபர்னிச்சர்ஸ். எஸ் சேர்க்கலாமே மேம்? கிடையாது. ஸ்பீஷீஸ், ஸ்பீஷீஸ். சீரீஸ், ஃபிஷ், ஃபிஷ். So I'll just wait for 2 minutes. You can make note of this because based on this, the questions are going to be asked and you're going to write the correct form of nouns. Okay, choose the correct form of plural nouns. Fill in with proper form of, correct form of plural nouns. ரெகுலர் நவுன்ஸ் என்றால் அந்த பெயர் சொல்லானது முடிவில் பன்மை வார்த்தையாக மாறும்போது எஸ், ஐஇஎஸ், இஎஸ் இது போன்ற எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டிருக்கும். இர்ரெகுலர் நவுன் என்றால் சிங்குலர் நவுனுக்கும் ப்ளூரல் நவுனுக்கும் வார்த்தைகள் வித்தியாசம் அதீதமாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளான மேன், சைல்ட் இதெல்லாம் உதாரணம். நோ சேஞ்ச், எந்த ஒரு மாற்றமும் இருக்காது சிங்குலர்லயும் சரி ப்ளூரல்லையும். அப்படின்னா இப்படிதான் இருக்கும். 1 sheep, 2 sheep.
Okay, now shall we see the questions? Complete the sentences with correct plural form of nouns in the bracket. It appears there are mouse in the barn. நிறைய எலிகள் உள்ளனர். How will you tell? We tell it as mice. Mouseனுடைய இது irregular form of noun. You tell it as mice. These man are walking to the bus. அங்க இருக்கக்கூடிய ஆண் நபர்கள் அவர்கள் எல்லாரும் பஸ் ஏறுவதற்காக நடந்து கொண்டு செல்கிறார்கள். men these this man னு சொல்லுவோம். இந்த மனிதர்கள் these இவைகள் தோஸ்னா அவைகள் இது this அதுனா that தீஸ்ங்கிற போதே இது plural form of nounங்கிறது நம்ம புரிஞ்சுப்போம். these men. Canadian goose fly south for winter. கூஸினுடைய plural form geese. இது என்ன மேம் கூஸ்னா? கூஸ்னா இட்ஸ் a form of a duck. டக்குன்னு நம்ம எப்போ கூப்பிடுவோம் கூஸ்ன்னு எப்போ கூப்பிடுவோம்னா if at all the duck is if at all the bird is having around 16 bones. Based on the count of the bones you are able to determine whether you are categorizing it as duck or goose. If it is having more than 16 bones in the neck, you call it as a goose. And plural form of goose is geese. GEESE. வாத்து போலவே தான் இருக்கும். ஆனால் எலும்பு எண்ணிக்கைகள் 16க்கு குறைவாக இருந்தால் அதை நாம் வாத்து என்று அழைக்கிறோம். அதுவே 15 எலும்புகளுக்கு தாண்டி இருந்தால் அதை நாம் கூஸ் என்று சொல்கிறோம். It looks similar to duck. When you are telling it in plural form, you call it as geese. This cart is still pulled by ox. Oxen. Oxen is the plural form of ox. Put the books on the shelves. அந்த அறையில் புத்தகங்களை வைக்கவும். Roll the dice. It's your time. It's your turn. அந்த தாயக்கட்டைகளை உருட்டவும். Dice. Actually, the spelling is DICE. Roll the dices. DIE என்றால் இறந்து போவது. There is a spelling error over here. I'm sorry for that. Dices. Roll the dices. It's your turn. DIESனா இறந்து போறது. Dice. DICE. தாயக்கட்டை விளையாடுவோம் இல்லையா? You would have a look into this dice while you're playing snake and ladder as well. All the dirty knives go in the dishwasher. Knife nuடைய plural form dice. I'm so sorry, knives. So the previous one was dices. Here the answer is knives. KNIVES. F அல்லது FE என்று முடிவடைந்திருந்தால் VES என்ற எழுத்துக்களை நாம் சேர்ப்போம் பன்மை வார்த்தையாக மாற்றுவதற்கு. Peel a few more potato for dinner. இன்னும் சில உருளைக்கிழங்குகளை உரிக்கவும். இரவு நேர உணவுக்காக இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்குகளை உரிக்குங்க. Potato, it is ending with O and it is prefixed with a consonant letter. So potatoes, ES. It should end with ES letters.
The dog had a litter of puppies. 1 லிட்டர் பால். அந்த லிட்டர் கிடையாது. லிட்டர்னா கூட்டமாக இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகள். அத லிட்டர் என்று கலெக்டிவ் நவுனில் நாம் சொல்வோம். பப்பீஸ். PUPPIES. So these answers would have given you an idea how the question would be asked in the exam. If at all the question is asked, how you need to write in its plural form. Can make note of the answers. Okay, we'll move on to next. Done. We are having few more questions. Before I proceed to choose the correct question word, we'll answer some more questions. So many person attended the concert. It was packed. அதாவது நிறைஞ்சு இருந்தது கூட்டம். நிறைய பேர் அந்த கச்சேரிய அட்டெண்ட் பண்ணாங்க. பர்சன் ஒரு நபர்னா பர்சன் சொல்லுவோம். நபர்கள் மக்கள் இட் பிகம்ஸ் பர்சன்ஸ். இட் டஸ் நாட் பிகம் பர்சன்ஸ். இட் பிகம்ஸ் பீப்புள். இட் இஸ் நாட் பர்சன்ஸ். இட் இஸ் பீப்புள் மக்கள். நபர் மக்கள். கிவ் த குக்கீஸ் டு தி சைல்ட். தே ஆர் ஹங்க்ரி. இந்த பிஸ்கெட்கள் குக்கி வந்து குழந்தைகள்கிட்ட கொடுங்க. அவங்க பசியில இருக்காங்க. Give the cookies to the children. It is not childs. It is children.
The women waved goodbye. அந்த பெண்மணி போயிட்டு வரேன் கை அசைத்தார். Women, WOMEN. Last summer we visited many cities. நிறைய நகரங்கள் நாங்கள் போன கோடை விடுமுறையில் நாங்கள் சென்றோம். Cities. It is ending with Y, and before the letter Y, it is having a consonant letter T. So what will you tell? You write it as you add suffix letters as E S I E S. Y gets replaced with I, and along with it, you add ES. Sometimes I eat dash for the dessert. I eat mangoes. It is ending with O, and before that it is having a consonant letter. So you need to add ES, mangoes. The thief were arrested. அந்த திருடன் வந்து அரெஸ்ட் ஆகப்பட்டான். வேர்ன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா நம்ம ப்ளூரல் ஃபார்ம் தானே சேர்க்கணும். வாஸ்ன்னா தான் சிங்குலர். வேர்னா பன்மை. அந்த திருடர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள். Were arrested. The thieves were arrested. I like scary story. எனக்கு இந்த பயமுடுத்துற கதைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கதை பிடிக்கும். கதைகள். Stories. Cactus dash are easy plants to care for. It is cacti. If at all the word ends with US, it should have the letter I in its plural form. Cacti. It is CACTI, cacti. If at all it ends with octopus, octopi, cactus, cacti. Cut the tomato in cubes before adding them to the soup. Cut the tomatoes. தக்காளி பழங்களை நெருக்கவும். கியூப் ஷேப்பில் நெருக்கவும். சூப்பில் சேர்ப்பதற்கு முன்பாக அதை டைஸ் ஷேப்பில் அதை நறுக்கவும். Tomatoes. TOMATOES. I hope you have written the answers as well. We'll move on to the next question. Use the correct question word and fill in the blank. Dash is your friend's name. கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. உன்னுடைய நண்பருடைய பெயர் என்ன? ஏன்னா வை. எங்க? வேர். எப்போ அப்படின்னா when. ஏன் அப்படின்னா வைன்னு. யாரு? who. என்னது? what. உன்னுடைய நண்பருடைய பெயர் என்ன? What is your I'm so sorry. What is your friend's name? What? WHAT. இரண்டாவது கேள்வி பார்ப்போம். முதல் கேள்விக்கான பதில் what. Dash did Sunita not come with you? ஏன் வந்து சுனிதா உன் கூட வரல? என்னது வந்து சுனிதா கூட வரல? அதுதான் what.
எது வந்து சுனிதா கூட வரல? ஏன் வரல? அப்படிங்கிறது கேள்வி. அதனால வை. WHY. டேஷ் வில் யுவர் மதர் ரிட்டர்ன் ஃப்ரம் ஹர் மீட்டிங். எப்போ வந்து உங்க அம்மா மீட்டிங்லேருந்து வெளில வருவாங்க? எப்போ வருவாங்க? வென். வென் வில் யுவர் மதர் ரிட்டர்ன் ஃப்ரம் ஹர் மீட்டிங்? சாரி. டேஷ் ஷர்ட் வில் யூ சூஸ் ஃப்ரம் தீஸ் ஃபோர். எந்த சட்டைய வந்து நீ தேர்ந்தெடுக்க போற? இந்த 4 சட்டையிலேருந்து எந்த சட்டைய நீ தேர்ந்தெடுக்க போற? எந்த. அதனால விச். ஏன்னா வை. டேஷ் டைம்ஸ் ஹேவ் யூ டன் திஸ் எக்ஸர்சைஸ். எத்தனை வாட்டி நீ இந்த உடல் பயிற்சிய பண்ணியிருக்க? ஹவு மெனி டைம்ஸ். ஹவு மெனி எத்தனை தடவை? செகண்ட் கொஸ்டின் இஸ் வை. தேர்ட் கொஸ்டின் இஸ் வென். ஃபோர்த் கொஸ்டின் இஸ் விச். ஃபிஃப்த் கொஸ்டின் இஸ் ஹவு மெனி எத்தனை தடவை? ஹவு மெனி டைம்ஸ். Next set of 5 questions will answer. Dash do you get such lovely clothes from? எங்கேருந்து உனக்கு இவ்ளோ அழகான துணிமணிகள்லாம் கிடைக்கிறது? Where do you get such lovely clothes from? எங்கே இருந்து? You have been sick for a week. Dash are you feeling now? நீ ஒரு வாரமாவே உனக்கு உடம்பு சரியில்ல. இப்ப எப்படி இருக்கு உனக்கு? How are you feeling now? எப்படி? ஏன் இப்படி இருக்கு இப்போன்னு சொல்ல மாட்டோம். எங்க இப்படி இருக்குன்னு கேட்க மாட்டோம். இப்ப எப்படி இருக்கு? How are you feeling now? Oh, hello. Dash did you return? எப்போ நீ வந்த? எப்போ? When? When did you return? Dash is the man standing under the tree. யார் அந்த நபர் மரத்துக்கீழ நிக்கிறவர்? யாரு? Who is the man standing under the tree? Who is the right question? When is the manனா எப்போ வந்து அந்த மனுஷன் மரத்துக்கடியில நின்னுருந்தாருன்னு அர்த்தம். யார் அந்த நபர் மரத்துக்கடியில நிக்கிறவர்? யாருக்குங்கிறது whom. எங்க அப்படிங்கிறது where. யாருங்கிறது தான் who. Dash did your teacher tell you to do? உன்ட்ட வந்து உன்னுடைய ஆசிரியர் எப்ப பண்ண சொன்னாங்க? When did your teacher tell you to do? When. So when, who, what, why, where, how. இது போன்ற கேள்விகளுக்கான பதில் என்ன எழுதணுங்கிறத நம்ம சரியா தேர்ந்தெடுத்து எழுதணுங்கிறது தான் இந்த கேள்வி. ஸோ இஃப் அட் ஆல் யூ ஆர் ஆன்சரிங் இட் வெல்,
ஏன்னா வை, யாருன்னா who, என்ன அப்படின்னா what, எவ்வளவு, எப்படி, how many or how, எங்க அப்படின்னா where, யாருக்கு whom. ஸோ அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நம்ம சேர்த்து பார்த்து எழுதினோம்னா அந்த வாக்கியமானது நமக்கு அர்த்தத்தை கொடுக்கும், சரியான பதிலாகவும் அமைந்துவிடும். So today's class we have answered questions which is pertaining to fill in the blank with right question words as well as correct form of plural form of nouns, correct plural form of nouns. So easily you can get 10 marks. So that's it for the day. I'll end my session over here. We will again meet in the next session with different set of questions which is asked in our exams. Thank you. Nandri, Vanakkam.